கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு முக்கியமான பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, அதிகால வேளையில அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். எபேசியர் 4 அதிகாரம் 32 வசனத்திலே, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3 அதிகாரம் 13 வசனத்திலே, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள வசனத்தை நாம் வாசிக்கும் போதே கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே கசப்போ, கோபமோ, மூர்க்கமோ, கூக்குரலோ, தூசணமோ, மற்ற எந்த துர்க்குணமோ உங்களை விட்டு நீங்க கடவது என்று எபேசியர் 4 அதிகாரம் 31 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப செய்தி என்ன அப்படின்னா, மன்னிக்கணும் அப்படின்னா நம்ம இதயத்துக்குள்ளே யார் மேலேயாவது கசப்பு இருக்கும்போது மன்னிக்க முடியாது. நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, மன்னிக்கிற சுபாவம் ஏன் வரமாட்டுக்கு அப்படின்னா, நான் ஏன் இறங்கி போகணும், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் தான் தப்பே பண்ணலையே, அவ சரியில்லை, அவன் சரியில்லை, மாமியார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, இல்லைன்னா புருஷன் சரியில்லை, இல்லைன்னா வீட்டுக்கு வந்த மருமக சரியில்லை, இல்லைன்னா ஃப்ரெண்டு சரியில்லை, அவன் சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, இல்லை பக்கத்து வீட்டில் அவன் சரியில்லை, இப்படியே புலம்பிட்டு இருப்பாங்க. குற்றம் சாட்டுகிறது யாருன்னா பிசாசு. ஒருவேளை அவங்க கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்றாங்க, அவங்க சரியில்லை, அவங்க தீமை செய்கிறாங்க, அவங்க துன்மார்க்கமாக வாழ்றாங்க, அவங்க விக்கிரத்துக்குள்ள இருக்காங்க, அவங்க மாந்திரியம் பண்ணுறாங்க, தவறான காரியத்தில் இருக்காங்க அப்படின்னா விலகி போயிடணும். நம்ம இதயத்துக்குள்ள கசப்போ, வெறுப்போ, பகையோ, கோபமோ, எரிச்சலோ, வைராக்கியமோ நம்ம இதயத்துல இருக்கக்கூடாது. அப்ப இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா நான் வேற எந்த சிந்தனையிலுமே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா அஸ்திவாரம் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். நல்ல பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அவனோட வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா, 5 வருஷமா மாமியார்கிட்ட பேசாம இருப்பாங்க, 5 வருஷமா பெத்த தாயிட்ட பேசாம இருப்பாங்க, 7 வருஷமா புருஷன்கிட்ட பேசாம இருப்பாங்க. இப்படி நிறைய குடும்பம் இருக்கு. நமக்கு தான் தெரியல, வெளியே சில குடும்பத்துல இப்படிதான் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் எல்லா காரியத்திலுமே ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இன்னைக்கு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, கசப்பு. சில குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா கசப்பு. இந்த கசப்பை வச்சுட்டு பல மணி நேரம் ஜெபத்திலேயே இருப்பாங்க, ஆனா இதயத்துல பார்த்தா கசப்பு. நிறைய குடும்பத்துல இந்த கசப்பு உள்ளேயே இருக்கும். கசப்பை உள்ள வச்சுக்கிட்டு பல மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. இதயத்துல கசப்பு இருக்கும்போது அவங்களால ஒரு ஸ்டேஜ் மேல ஆவியிலையும் வளர முடியாது, ஜெபத்துக்கும் சில ஜெபத்துக்கு பதில் வராது. ஏன் சில ஜெபத்துக்கு பதில் வராது அப்படின்னா, இதயம் ஃபுல்லா கசப்பு, வெறுப்பு, தேவையில்லாத காரியத்தை உள்ள வச்சுக்கிட்டு பல மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதயம் ஃபுல்லா கோபமா, எரிச்சலா, பகையா, வைராக்கியமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இருதயம் முதல்ல எப்படி இருக்கு,
பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சில குடும்பத்துல சர்ச்சைக்கு போகாம இருக்கிறாங்க, சில குடும்பத்துல பிள்ளைகள் சர்ச்சைக்கு போகாம இருக்கு, சில குடும்பத்துல யாரு மேலேயோ கோவப்பட்டுட்டு சர்ச்சைக்கு போகாம இருக்காங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? சில குடும்பத்துல அம்மா அப்பா சர்ச்சைக்கு போல, அதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போயிருது. இப்ப பிரச்சனை எப்படிலாம் வருது அப்படின்னா, ஒரு குடும்பத்துல 4 பேர் 6 பேர் இருக்கிறாங்கன்னா, வீட்டுல அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, கோவப்படுறாங்க, கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க. வீட்டுல பார்த்தா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, குழப்பம். வீட்டுக்குள்ள பார்த்தா அடியே விழுந்துருது. பிள்ளைகள் பார்த்தா பாவம் சின்ன பிள்ளையா இருக்கும், இல்ல வாலிப பிள்ளையா இருக்கும், வாலிப பையனா இருப்பாங்க. அம்மா அப்பா சர்ச்சைக்கு போலன்னு உடனே பிள்ளைகளோட வாழ்க்கை தடுமாறிடுது. அப்புறம் வாலிப வயசுல தேவையில்லாத பாவத்துல போய் விழுந்துருந்தாங்க, தேவையில்லாத ஃப்ரெண்ட போய் பேசியிருந்தாங்க, தேவையில்லாத ஒரு பாவ அடிமை, போதை அடிமை, மதுபான அடிமை, கஞ்சா பழக்கத்துல போய் சிக்கி கொள்றாங்க. காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தா வீட்டுல அம்மா அப்பா ஏதோ ஒரு காரியத்துல சண்டை போட்டு மன்னிக்க முடியாம பிரிஞ்சு போய் அப்புறம் பார்த்தா வேற வேற வீட்டுல தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். பிள்ளைகள் பார்த்தா இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் பின்னாடி என்னென்ன பிரச்சனை அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க எங்கேயாவது இறங்கி போனா மட்டும்தான் ஒரு குடும்பம் சேர்ந்து வாழும். 50 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் நம்ம உயிரோட இருக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். சில குடும்பம்லாம் 10 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க, 12 வருஷமா பிரிஞ்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. என்ன ஜெப குறிப்புன்னு சொல்லி கேட்டேன். அண்ணா இந்த செய்தி எங்களுக்கு தான்ண்ணே, அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன் அப்படின்னாங்க. என்னக்கா அப்படின்னு கேட்டேன். என் புருஷன் ஒரே வீட்டுல தானே இருக்காரு, ஆனா 15 வருஷமா என்கிட்ட பேச மாட்டேங்காரு. எனக்கு பிள்ளைகள் வேற இருக்கு, வாலிப பிள்ளைகள் இருக்கான், வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் 2 பேருமே இருக்கிறாங்க. வீட்டுல கணவர் பார்த்தா பேச மாட்டாரு, ஆனா 15 வருஷமா அவரு வீட்டுக்குள்ள தான் வராரு. இப்ப பார்த்தா பிள்ளைகள் பார்த்தா வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் வீட்டுல இருக்காங்க. 15 வருஷமா ஒரே வீட்டுல பேசாம அந்த அம்மா உயிரோட கொன்னுட்டு இருக்காரு. மன்னிக்க முடியல. இப்ப சில வீட்டுக்குள்ள ஏன் நிம்மதி இல்லை, ஏன் பிரச்சனை, ஒரு குடும்பத்துல என்ன போராட்டம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கும்போது, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன ஒருக்கமாயும் இருந்து, உண்மையில அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தா மிகுந்த ஆசீர்வாதம் தான்ப்பா. ஏன்னா சில குடும்பத்துல நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும், நிறைய குடும்பத்துல ஆசைப்படுவாங்க, நிறைய செய்திலாம் கேட்பாங்க. ஆனா மன்னிக்க சொல்லும் போது கொஞ்சம் வராது, மனசு வராது. ஏன்னா ஒரு பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, பெரிய அதிகாரியா இருப்பாங்க, பல இதுல இருப்பாங்க, அவங்களால மன்னிக்க முடியாது. ஏன்னா பெரிய போஸ்ட்ல இருந்திருப்பாங்க. செத்தா மண்ணு, ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு கொஞ்சம் அழுதுட்டு மண் அள்ளி போடுவாங்க, 2வது விட கொஞ்சம் கூட கொஞ்சம் வேகமா போடுவாங்க, 3வது விட அள்ளி போட்டு முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது, ஆயுசு முடிஞ்சிட்டு. அப்புறம் அன்னையோட மறந்துடுவாங்க. உயிரோட இருக்கும்போது சில காரியங்கள், ஒருவேளை குடும்பத்துக்குள்ள யாராவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறாங்களா, மன்னிச்சா மட்டும்தான் ஒரு குடும்பம் சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு ஏன் ஒரு குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னா, மன்னிக்க முடியாத சுபாவங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள். சில வீட்டுல மன்னிக்க முடியாத பாவம் எங்கேயாவது இருக்கும். ஏன்னா அதையும் சொல்லணும்ல, சொல்லணும்ல. ஏன்னா சில குடும்பத்துல விபச்சார அடிமையில போய் சிக்கி கொள்றாங்க. மனைவி சொல்லி பார்ப்பா, இல்ல வீட்டுல சொல்லி பார்ப்பாங்க, இந்த பாவம் பண்ணாத, இந்த பாவம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல பல முறை எச்சரிக்கை கொடுத்து பார்ப்பாங்க. ஏன் கர்த்தருடைய வார்த்தை அந்த குடும்பத்துக்கு நேரா வரும்போது அவங்களுடைய காதுகள் கூட கேட்டிருக்கும், ஆனா மனம் திரும்ப மாட்டாங்க. சில குடும்பத்துல தண்டனைகளை போயிருவாங்க. அந்த குடும்பத்துல பார்த்தா கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன ஒருக்கமாய் இருந்து, இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்குமானால் ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, மன்னிக்கிற சுபாவம், மன்னிக்கிற இருதயம், மன்னிக்கிற குணம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்குன்னு அர்த்தம். செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா என்ன பண்றோம், சார்ஜ் ஏத்துறோம்ல. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில என் இருதயம் தேவனோடு இருந்தால் எனக்கு சமாதானம். என் இருதயத்துக்குள்ள தேவ ஆவியினால நான் நிரப்பப்பட்டிருந்தால்
என் இதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது அங்க கசப்பு இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கும்போது கோபம் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கும்போது மூர்க்கம் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கும்போது கூக்குரல் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கும்போது தூஷணம் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கும்போது மற்ற எந்த துர்க்குணமும் இருக்காது. தேவனுடைய வார்த்தை இதயத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கும்போது அது ஜீவ ஊற்று. வசனத்தை நாம் தியானிக்க 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 நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொண்டே இருக்கும். நான்லாம் சின்ன வயசுல பைபிள் வாசிக்கல. நான் 11 வயசுல வேலைக்கு போன ஆளு. எனக்கு பைபிள் வாசித்தெல்லாம் பழக்கம் இல்லை. நான் வியாபாரத்துல இருந்திருக்கேன், வேலை பார்த்துருக்கேன், கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேன். 11 வயசுல வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். வேலை செய்ய தெரியும், வியாபாரம் பார்க்க தெரியும். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்த எனக்கு அனுபவம் இல்லை. முழங்கால் நின்று ஜெபம் பண்ண அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லை. விக்கிரத்துக்கு மாந்திரிகத்துக்கு மனுஷனை நம்பி ஓடின காலங்கள் உண்டு. 13 லட்சம் கொடுத்துருக்கேன். 1 ரூபா 2 ரூபா இல்லை. விக்கிரத்துக்கு மாந்திரிகத்துக்கு மனுஷனை நம்பி. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஏன்ட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன். இருதயத்துக்குள்ளே தேவன் வரணும் அப்படின்னா நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கு, நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, எனக்கு ஒருத்தன் மாந்திரியம் பண்ணி விக்கிரத்துக்கு பணம் வாங்கி அவனும் பணம் வாங்கி என் வாழ்க்கையில் அதனால சொந்த வீடெல்லாம் விற்று வியாபாரத்தை விட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மனுஷன் மேல ஒரு கோபமோ எரிச்சலோ ஒரு மூர்க்கமோ ஒரு வெறியோ ஒரு கெட்ட வார்த்தையோ ஒரு தூசணமான வார்த்தையோ எதுவுமே எனக்கு வரல. ஒரு கசப்பு கூட எனக்கு வரல. அதனாலதான் பேசிட்டு இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நஷ்டப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், போராட்டத்தில் இருந்திருக்கலாம், மன அழுத்தத்துல கூட இருந்திருக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இதயத்துக்குள்ள கசப்பு இருக்கா? இதயத்துக்குள்ள கோபம் இருக்கா? இதயத்துக்குள்ள ஒரு மூர்க்கமான ஒரு வெறித்தனமான ஒரு சுபாவம் இருக்கா? இதயத்துக்குள்ள ஒரு கூக்குரல், எப்ப பார்த்தாலும் கெட்டவதை போட்டு ஏசிட்டே இருப்பாங்க. அவன் நல்லா இருப்பானா, அவன் நல்லா இருப்பானு சொல்லி உட்காந்து ஏசிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல உட்காந்து தேவையில்லாம அவங்க அப்படி பண்ணிட்டாங்க சொல்லி இங்க உட்காந்து ஏசிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல தண்ணி சண்டை, நிறைய சண்டை உண்டு. வீட்டுக்கு வீடு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எப்படி ஆவியில் வளர முடியும்? சில குடும்பத்துல இதுதான் பிரச்சனை, ஹையஸ்டான பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ளதான் நடக்கும். சில குடும்பத்துல இருதயம் ஃபுல்லா விஷமா இருக்கும். விரியன் பாம்பு குட்டியே என்று அழைக்கிறார். ஏன்? உள்ள ஃபுல்லா விஷம் இருக்கு, மன்னிக்கவே முடியாது. மன்னிக்க முடியலன்னா அங்க என்ன இருக்கு? விஷம்தான் இருக்கு. நிறைய குடும்பத்துல மன்னிக்கிற சுபாவமே இல்லை. நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கு அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்துல மன்னிக்கிற சுபாவம் இல்லாம இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்றாங்க. கொலோசியர் 3:12 நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. அதுல எத்தனை பாயிண்ட் வருது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். அப்ப நம்மளாம் யாருன்னா பரிசுத்தரும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம நடக்கணும். உருக்கமான இரக்கத்தை உடைய பிள்ளைகளா இருக்கணும், தயவா இருக்கணும், மனத்தாழ்மையா இருக்கணும், சாந்தத்தை உடைய பிள்ளைகளா இருக்கணும், நீடிய பொறுமையோடு இருக்கணும், தரித்து கொள்ளணும். இதெல்லாம் நம்ம தரித்து கொள்ளணும். இன்னைக்கு சண்டை ஏன் வருது அப்படின்னா நீடிய பொறுமை இல்லை, அதனால சண்டை வருது, அதனால கெட்ட வார்த்தை வருது, அதனால சாபமான வார்த்தை வருது. நீ நல்லா இருப்பியோ, உன் குடும்பம் நல்லா இருக்குமான்னு சொல்லி உடனே ஏசிடுவாங்க. ஏன்னா நீடிய பொறுமை இல்லைன்னு அர்த்தம், சாந்தம் இல்லைன்னு அர்த்தம், மனத்தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மனத்தாழ்மை என்னன்னா தெரியாது அப்படிம்பாங்க.
ஏன்னா பெருமை உள்ள இருக்கும்போது அங்க என்ன இருக்கும்? மனத்தாழ்மை இருக்காது. நிறைய குடும்பத்துல அகந்தை, பெருமை இதை உள்ள வச்சுக்கிட்டு அலையிறாங்க. அதனால ஆசீர்வாதம் வேணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும், நாங்க ஒரு நல்ல ஒரு தீர்காயுசோடு வாழணும் அப்படின்னா சில ஃபார்முலா பைபிள் அழகா எழுதி வச்சிருக்காரு. அப்ப புதிய ஏற்பாட்டிலே நமக்கு முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, பிதாவே அவர்களை மன்னியும் என்று இயேசு சொன்னார். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்ப இன்னைக்கு நமக்காலையில செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, நம்ம ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருப்போம். நம்மளுடைய ஒரு காலத்துல உள்ள ஸ்டேட்மெண்ட் கேட்டா நமக்கு தெரியும். ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் எப்படி இருந்தேன், ஒரு 15 வருஷம் முன்னாடி நான் எப்படின்னு சொல்லி கேட்டா என்னை கேட்டா எனக்கு தெரியும்ல. நான் இப்போ தானே கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கேன். நான் 2015 என்ன செஞ்சேன், 2010 எப்படி வாழ்ந்தேன் எனக்கு தெரியும்ல. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சர்ச்சைக்கு போறது பத்தாது, மன்னிக்கிற சுபாவம் இருக்கா, எரிச்சல் இருக்கா, கோபம் இருக்கா, இதெல்லாம் ரொம்ப டீப்பா ரொம்ப ஆழமா பார்த்தா மட்டும்தான் ஆவியில வளர முடியும். ஒரு சர்ச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா அதுல 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு குரூப், அந்த பக்கம் ஒரு குரூப். இவங்க அவங்கள பேசுவாங்க, அவங்க இவங்கள பேசுவாங்க. ஆக மொத்தம் 2 குரூப்பா பிரிஞ்சிடும். அதுல சில குடும்பத்துல சில 2 விதமான ஜனங்கள் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு அவங்களுக்கே தெரியாம முளைச்சிடும். கசப்பு முளைச்ச உடனே கிருபை இழந்து போயிடுவாங்க, தீட்டுப்பட்டுரும். அப்புறம் ஜீவ புஸ்தகம் கிறுக்கி போட்டுருவாரு. எதுக்கு? கசப்பு வந்ததுனால. இன்னைக்கு சில சபைகள்ல என்ன இருக்கு அப்படின்னா, கசப்பு மட்டும்தான் இருக்கு. நான் ஏன் அவன்கிட்ட பேசணும், அவள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி போயிடுவாங்க. போனது சர்ச்சைக்கா இருக்கும். அந்த மன்னிக்க ஒரு சுபாவம் இல்லாம இருக்கிறதுனால அவங்கள பார்த்த உடனே ஒரு கசப்பு, அவங்கள பார்த்த உடனே ஒரு எரிச்சல். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மன்னிக்கிற சுபாவம் தான் ஹையஸ்ட். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா இருதயத்துக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது. எனக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை தேடி தேடி பார்க்கும்போது இருதயம் ஃபுல்லா கசப்பு, இருதயம் ஃபுல்லா கோபத்துல இருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன் ஜட்ஜிக்கு போல? நேத்து நைட்டு விட ஏசி விட்டாரு, நான் ஏன் ஜட்ஜிக்கு போனோம்? கணவரும் ஜட்ஜிக்கு போல, மனைவியும் ஜட்ஜிக்கு போல, பிள்ளைகளும் ஜட்ஜிக்கு போல. ஆக மொத்தம் ஒரு வீட்டுல 4 பேரும் ஜட்ஜிக்கு போல. அப்புறம் இந்த குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா காலைல தூங்கி எஞ்சோம் சர்ச்சைக்கு கிளம்பி போகணும். சனிக்கிழமை ஜெபம் பண்ணுங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகணும்ப்பா, என் கணவர் சர்ச்சைக்கு வரணும், என் பிள்ளைகள் சர்ச்சைக்கு வரணும், என் குடும்பமா சர்ச்சைக்கு வரணும், தேவையெல்லாம் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லாம் சர்ச்சைக்கு போயிருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நம்ம எப்படி ஜெபிக்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம், எல்லாமே நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான உருக்கமான இரக்கம் இருக்கணும். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்த உருக்கமான இரக்கம் இருக்கா? மருமகள் மேல இரக்கம் இருக்கா? மாமியார் மேல இரக்கம் இருக்கா? பெத்த தாய் தகப்பன்மார் மேல இரக்கம் இருக்கா? ஏன்னா முதியோர் இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்கல்ல. இப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிக்க அப்படின்னா, உருக்கமான இரக்கம் இருந்தால் வீட்டுல வயசானதுக்கு அப்புறம் பத்திரமா வச்சு சமாளிச்சிருவாங்க. வயசானதுக்கு அப்புறம் சில உடம்பு பலவீனத்துல சில வீட்டுல மருமகள் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, பையன் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, வீட்டுல சில குடும்பத்துல அம்மா அப்பா பிள்ளைகள் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். வயசானதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு யாரெல்லாம் வீட்டுல இருக்கிறீங்களோ பெற்றோரை கவனிங்க, மாமியார் இருக்காங்களோ அவங்களையும் கவனிச்சிருங்க. வயசானதுக்கு அப்புறம் ஒரு 2 இட்லி சாப்பிடுவாங்க. வயசு பார்த்தா ஒரு 65, 70, 75 வயசு இருக்கும், இல்லை 80 வயசு இருக்கும். முடியலன்னா மாத்திரை போட்டுட்டு படுத்திருப்பாங்க. இவ்வளவுதான் கடைசி காலம். இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கிறோம். உயிரோட காலத்துல எந்த அளவுக்கு நம்ம நன்மை செய்யறோமோ அதுதான் அடுத்த சந்ததி. அப்புறம் நம்ம பிள்ளைகள் நமக்கு அந்த ஹெல்ப் பண்ணும். அதனால காலம் கடைசியா இருக்கு. இந்த கடைசி காலத்துல உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும், பெருமையே வேண்டாம்ப்பா, யாருக்குமே பெருமை வேண்டாம், அது பிசாசனுடைய குணம். மன தாழ்மை தான் நமக்கு தேவை. ஏன்னா தன்னைத்தான் தாழ்த்தி
சிலுவையில முடிவு வரையும் தாழ்த்தினார். நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார், தாழ்த்தி முடிவு வரையும் தாழ்த்தி இருக்கிறார். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணும்போது, அவருடைய வழியில நடக்கும்போது நமக்கும் என்ன சுபாவம் இருக்கணும்னா தாழ்த்துற சுபாவம் இருக்கணும். சரி மன்னிச்சிருவோமே பாவம் அப்படின்னு சொல்லி மன்னிக்கிற ஒரு சுபாவம் இருக்கணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, மன்னிக்கிற சுபாவம் இருந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சாந்தத்தையும் நீடிய பொறுமை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் தாங்கணும் அப்படின்னா நமக்கு சாந்தமான ஒரு குணம் இருந்தா மட்டும்தான் ஒருவரை ஒருவர் தாங்க முடியும். நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, நீடிய பொறுமை இருந்தால் மட்டும்தான் ஒருவரை ஒருவர் தாங்க முடியும். ஏன் இன்னைக்கு ஒருவரை ஒருவர் தாங்க முடியல? ஏன் விட்டு கொடுக்க முடியல? ஏன் மன்னிக்க முடியல? ஏன் சொத்து பிரச்சனை வருது? ஏன் டைவர்ஸ் பிரச்சனை வருது? ஏன் கோர்ட்டு கேஸ் சொல்லி போறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல இல்ல ஒரு சென்ட் இடமோ, இல்ல ஒரு சதுரடி இடமோ, இல்ல ஒரு சொந்தக்காரன் பிரச்சனையோ, இல்ல ஒரு குடும்ப பிரச்சனையோ, லாஸ்ட் எங்க போய் நிக்கினா கோர்ட்ல போய் நிக்க. அங்க பார்த்தா பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. விட்டு கொடுத்தா கூட 50,000 1 லட்சமா தான் இருக்கும். ஆனா கோர்ட்டுக்கு போய் பார்த்தா பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்டா நான் எப்படி அதை செய்ய முடியும் அப்படிம்பாங்க. இந்த கிருபையின் காலத்திலே நமக்கு தேவன் உயிர் பிச்சை போட்டிருக்காரு. மன்னிக்கிற இருதயம் தான் நமக்கு தேவை. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான். என்னோட வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு சொந்த ஊரை விட்டே போயிட்டேன். நஷ்டம், வியாபாரத்துல தோல்வி, நஷ்டம், நிந்தைகள், அவமானம். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். ஜீவனுள்ள வார்த்தையை தியானிக்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். பரிசுத்த ஆவியால் எனக்குள்ள இருக்கும்போது, என்னோட வார்த்தையை தியானிக்கும் போது, என்னோட வாழ்க்கையில எங்கெல்லாம் மரித்து போன நிலைமையில இருந்தனோ உயிர்ப்பிக்கப்பட்டேன். அதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இதயத்துக்குள்ள கசப்போ, வெறுப்போ, கோபமோ, எரிச்சலோ அங்க உள்ள இல்லை. ஆனா எனக்கு தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதே மனுஷன் வியாபாரத்துல இருக்கும்போது மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தான். ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மாந்திரியம் பண்ணேன். அப்பவும் பொறுமையா இருந்தேன். ஒரு நாள் எந்த வீட்டுல மாந்திரியம் பண்ணிட்டு இருந்தானோ அதே வீட்டுல தூக்கு போட்டு செத்து போயிட்டான். முடிவு பார்த்தான் கொடூரமான மரணம். கர்த்தருடைய பிள்ளைகள் விதமா யாராவது மாந்திரியம் பண்றாங்களா? முடிவு பார்த்தா மரணமா இருக்கும். நம்ம தேவனை தேடும் போது, உண்மையா தேடும் போது, இதயத்துல கசப்பில்லாம தேடும் போது, இதயத்துல கோபம் இல்லாமல் தேடும்போது, இதயத்துக்குள்ள மூர்க்கம் இல்லாமல் தேடும்போது, நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. இதயத்துல பார்த்தா துர்க்குணமா இருக்கும். எதுவுமே வேண்டாம்ப்பா, எல்லாமே துறதிக்கு போட்டுடணும். அதை வச்சுட்டு ஒரு 1000 ரூபாய் வாங்க முடியாது. ஆனா மன்னிக்கிற சுபாவமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பரலோகத்துல இருந்து ஏகப்பட்ட கிஃப்ட வாங்கலாம். இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று. ஒரு பக்கம் பார்த்தா தன் சரீர வேதனை மறந்து பிதாவை நோக்கி கூப்பிடுவது லகுவான காரியம் அல்ல. சரீரம் ஃபுல்லா காயம், வேதனை, அதெல்லாம் மறந்து பிதாவை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னா அது லேசான காரியமா கிடையாது. இயேசு கிறிஸ்து வாழ்நாள் முழுவதும் பிதாவின் சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றினார். வாழ்நாள் முழுவதும் மன்னிக்க கற்றுக் கொடுத்தார். அதே போல கடைசி ஸ்டேஜில் சிலுவையில தொங்கும்போது கூட பிதாவர்களை மன்னியும் என்றார். இன்னைக்கு ஒருவேளை இந்த காலவேளை நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம், இன்றும் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளையா இருக்கிற நம்ம, அவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது மன்னிக்க மனசு வரமாட்டேங்குது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி
ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், ஒருவேளை அவங்களுடைய ஏதாவது சின்ன சின்ன காரியம் ஏதாவது குறைபாடு உண்டானால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கார். அதுதான் ஹையஸ்ட். இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிச்சனாலதான் இந்த ரவிராஜ் இந்த நிமிஷம் வரையும் உயிரோட இருக்கு. அவ்வளவுதான், சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ரவிராஜ் இன்னைக்கு காலையில் உயிரோட இருக்கேன் அப்படின்னா என் பாவத்தை மன்னிச்சனால மட்டும்தான் நான் உயிரோட இருக்கேன். அதனால கால வேளையிலே நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிச்சிருக்காரு. அப்ப நம்ம இதயத்துக்குள்ளே யார் மேலேயாவது கசப்போ வெறுப்போ கோபமோ எரிச்சலோ மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம் இருந்துச்சு அப்படின்னா அது எதுவுமே வேண்டாம். மன்னிச்சாச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு மன்னிக்கிற ஒரு கிருபை கேட்டு யாரா இருந்தாலும் எந்த நாட்டில் எந்த சூழ்நிலையில எந்த தேசத்துக்குள்ள இருந்தாலும் சரி, இதுதான் உண்மையான செய்தி. ஏன்னா மன்னிக்கிற பிள்ளைகளா இருந்தால் வேதம் அழகா எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இயேசு கிறிஸ்துவ நான் சொல்றேன்ப்பா, ஆனா என் இதயத்துக்குள்ள ஒரு மன்னிக்கிற ஒரு சுபாவம் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். அதுதான் நமக்கு தேவை. அப்ப யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிக்கிறாரு, அதே போல நாமும் நமக்கு விரோதமாக என்னெல்லாம் தீமை நடந்திருக்கோ, என்னெல்லாம் சதி நடந்திருக்கோ, என்னெல்லாம் காரியம் நடந்திருக்கோ, ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி கொலோசியர் 3:13 எழுதப்பட்டு, எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் சொல்லி முடிச்சிட்டார். அப்போ மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ள இருக்கும்போது சமாதானம் கண்டிப்பா இருக்கும். நம்ம வீட்டுல என்னென்ன தடை இருந்துச்சோ அந்த எல்லா தடைகள்லாம் விளையிடும். ஏன்னா பிசாசு இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதை விதைச்சு வச்சிருக்கான் அப்படின்னா மன்னிக்க முடியாத சில குணங்களை விதைச்சு வச்சுட்டான். மன்னிக்கவே மாட்டாங்க. 5 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா மன்னிக்க முடியாத அளவுக்கு அப்படியே இருப்பாங்க, வைராக்கியத்தோட இருப்பாங்க. அது எதுவுமே நமக்கு வேண்டாம்ப்பா. காலைவேளையில சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். அதனால மன்னிக்கிற ஒரு இருதயம் இருந்தால் நலமா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அதுலயும் மன்னிக்க பற்றி அழகா எழுதப்பட்டிருக்கு. பைபிள்ல ஏகப்பட்ட இடத்துல மன்னிக்கிறதுக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் மன்னிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதுதான் நமக்கு தேவை. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். மன்னிக்காத ஊழியர் ஊமை. மத்தேயு சுவிசேஷம் 18:21-35 ஆகிய வசனங்கள். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால், மனப்பூர்வமாய் மன்னிக்கிற ஒரு சுபாவம் நமக்கு வேணும். மனப்பூர்வமா மன்னிச்சிடணும். நம்ம ஒரு நாள் உயிரோட இருக்கிறோம்னா அது தேவனுடைய கிருபை. மன்னிக்கிற பிள்ளைகளா இருப்போமே. இன்னைக்கு செய்தி அதுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரையும் அதான் போயிட்டு இருக்கு. மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேணும், மன்னிக்கிற இதயம் வேணும். மன்னிச்சாச்சு அப்படின்னா என் பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சுடுவார். நான் மற்றவங்களோட பாவத்தை மன்னிக்காம இருந்தேன்னா என் பாவம் மன்னிக்காம இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஒரு சின்ன ஜெபமும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க, இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க, அப்படியே நாம் கண்களை மூடுங்க. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றி எடுத்து யோசிக்கிறோம்ப்பா. அப்பா கொடுக்கப்பட்ட செய்திக்கா ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளோட கர்த்தர் பேசின கிருபைக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளை கணச கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. பரிசுத்தனால் நிரப்புங்க, சகலவிதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. கனிகளை தந்து ஆசீர்வதிங்க, வரங்களை தந்து ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடட்டும். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்க. புது கிருபையால் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் கொடுங்க, உங்களுடைய வல்லனால் நிரப்புங்க. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருநாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கறந்து விட்டு எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, வேலையடைங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்.
யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ திருமணம் கொண்டாடுறாங்களோ அவங்களுடைய தலைமுறை இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்ப்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, டெலிவரி போறாங்க, எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, தேவையை சந்திங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் இருக்கோ அது எல்லாவற்றையும் மாற்றி அந்த குடும்பம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜோன் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் ஜெபிக்கிறாங்க, புறப்பட்டாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. இன்னைக்குள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. கடனிலே, உபத்திரத்திலே, வேதனையில, கண்ணீரோடு எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ கர்த்தரே அந்த குடும்பத்துக்கு தலைவராக இருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. சில குடும்பத்திலே அப்பா படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசிரியங்க. வேலைக்காக, கவர்மெண்ட் வேலைக்காக, வெளிநாடு போறதுக்காக ஜெபிக்கிறாங்க. தேவ சித்தம் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும். பலவீனத்தோடு படுத்த படுக்கையில பலவிதமான போராட்டத்து மத்தியிலே சரீரத்திலே அப்பா பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. எந்த இடத்துக்குள்ள எந்த சூழ்நிலை இருக்காங்களோ கர்த்தர் ஜீவனை கட்டிடுங்க, தீர்காயுசு கட்டிடுங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்க நாம மட்டும் எடுத்தும் உங்களுடைய கரத்துல தாழ்த்து துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணம் ஆசிரியப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களில் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஒருவேளை காலை வேளையில் யாராவது ஆலயத்தில் இருந்தால் சீக்கிரமாக கிளம்பி போங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசிரியப்பார். எனக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 கொண்டால் நாங்கள் உங்களுக்கு குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.